மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது கேளுங்கள் தரப்படும் பகுதி. வாருங்கள் செல்வோம். கேளுங்கள் தரப்படும் பகுதி 122. இந்த பகுதிக்கான கேள்வி, சார், ஒரு சில கேள்விகள் பிசிக்கல், டெலி, வீடியோ, MER மூன்றும் தற்போது நடைமுறையில் உள்ளனவா? மூன்றுக்குமான அடிப்படை ஒற்றுமை வேற்றுமை பயன்பாடுகள் தெரிவியுங்கள். 2. அண்டர்ரைட்டிங் சார்ட் 1 மற்றும் 2 எது எதற்கு எந்தெந்த சார்ட் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு நண்பர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. வாங்க அந்த கேள்விக்கான பதிலை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்ப்போம். நான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூல் உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன்னு வைங்களேன், அந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க, அதனால இப்ப உள்ள நியூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நியூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இது 2020 செப்டம்பர் 14 சேஞ்ச் ஆயிருக்கு. சர்க்குலர் அப்பயே வந்திருக்கு. இந்த சர்க்குலர் உள்ள முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம FMR அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்ப மெடிக்கல் எக்ஸாமினர் ரிப்போர்ட் MER அப்படின்னு மாறி இருக்கு. TPN சொல்லுவோம், தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். இது என்னாச்சு, இப்ப மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர் MSP அப்படின்னு மாத்துறாங்க. ஃபார்மட், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபார்மட் 2020 கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 3 ஃபார்ம்ல பண்ணலாம்னு இருக்காங்க. என்ன? 1 பிசிக்கல், 2 டெலி, 3 வீடியோ. சாரி, வீடியோ இல்ல, வீடியோ. பிசிக்கல், டெலி, வீடியோ, இந்த 3 டைப்ல நம்ம மெடிக்கல் பண்ணிக்கலாம். பேனல் மெடிக்கல் எக்ஸாமினர், அதாவது LIC அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய டாக்டர், நம்மளா கூட்டிட்டு போவோம் இல்லையா, லோக்கல்ல இருப்பாங்க டாக்டர், அவங்களுக்கு பேரு தான் பேனல் மெடிக்கல் எக்ஸாமினர் அப்படிங்கிறது. அவங்க எப்பயும் போல பிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர் MSP, அதாவது பழைய TPN சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் என்ன செய்யலாம்னா இந்த 3 ஃபார்மட்ல எது வேணாலும் பண்ணலாம். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபார்மட் பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மெடிக்கலுக்கும் அதே ஃபார்ம் தான். பிசிக்கல், நீங்க போய் பிசிக்கலா ஒரு பேனல் எக்ஸாமினர்ட்ட கூட்டிட்டு போய் மெடிக்கல் பண்ணாலும் அவர் ஃபுல்லா பண்ணி கொடுக்கிற அதே ஃபார்மட் தான் நீங்க வீடியோ மெடிக்கல் பண்ணாலும் டெலி மெடிக்கல் பண்ணாலும். டெலி மெடிக்கல் பண்ணணும், வீடியோ மெடிக்கல் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், எப்படி MSP புக் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ப்ரொபோசல் கொடுத்து பிரான்ச்ல மெயில் போடுவாங்க. மெயில் போட்ட உடனே அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு, போன்ல கூப்பிட்டு, நீங்க மெடிக்கல் வர்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மெடிக்கல் பண்ணுவாங்க. ஜூலியன் FMR பொறுத்தவரை எந்த மாற்றமும் இல்லை. அதே பழைய ஃபார்மட்ல தான் ஜூலியன் FMR இருக்கு. சரி, எந்தெந்த ஃபார்ம், எந்தெந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன், எந்த டைப் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒன்லி MER மட்டும் வருதுன்னு வைங்க, அதாவது பழைய FMR மட்டும் வருது, மெடிக்கல் மட்டும் வருது, ஸ்பெஷல் ரிப்போர்ட்லாம் இல்ல அப்படின்னா, நீங்க பிசிக்கலாவும் பண்ணலாம், டெலியாவும் பண்ணலாம். பிசிக்கலா பண்ணணும் அப்படின்னா நீங்க பேனல் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் பண்ணிக்கலாம். டெலி மெடிக்கல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், TPA புக் பண்ணணும். அதாவது TPA சொன்னாதான் நமக்கு புரியுது. MSP புக் பண்ணணும். புக் பண்ணா அவங்க போன்ல மெடிக்கல் பண்ணுவாங்க. ஐடி ப்ரூஃப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணி மெடிக்கலுக்கு அனுப்பிச்சு விட்டணும் அவங்களுக்கு. அவங்க அதுல விட்னஸ் சைன் பண்ணி இந்த ஃபார்மட்ல ஃபுல் அப் பண்ணி, எப்படி பிசிக்கல் பண்ணா அவங்க ஒரு ஃபார்மட்ல ரிப்போர்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அவங்க போன்ல அந்த விவரமெல்லாம் கேட்டுட்டு ஃபுல் அப் பண்ணி கிளைக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் டெலிமெடிக்கல். இப்ப ஸ்பெஷல் ரிப்போர்ட் வருது,
எஸ்யூசி வந்து 50 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க எஃப்எம்ஆர் வந்து பிசிக்கலாவும் பண்ணலாம், டெலி மெடிக்கலும் பண்ணலாம். ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து நீங்க அங்க போய் தான் பண்ண போறீங்க. அதனால நீங்க அதை பத்தி நம்ம டிபிஏ மூலமா பண்ணலாம். எஃப்எம்ஆருக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு. பிசிக்கலாவும் பண்ணலாம், டெலி எம்இஆரும் பண்ணலாம். இதே எஸ்யூசி வந்து 50 லட்சத்துக்கு மேல போயிருச்சு அப்படின்னா பிசிக்கல் ஆர் மெடிக்கல் எம்இஆர் பண்ணிக்கலாம். அதாவது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும், ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து அங்க போய் தான் பண்ணணும், லேப் போய் தான் பண்ணணும். இப்போ சில பேருக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அப்ப கொஞ்சம் டிலே ஆகும். ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் குறிக்கணும், பிபி பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். அப்ப வந்து அவங்க அந்த டைம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னா லேப்ல போய் பிளட்டை மட்டும் கொடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு போயிடலாம். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவங்க ஒண்ணு வீடியோ மெடிக்கல் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னடா போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னடா ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு போட்டிருக்கு, சம் அஷ்யூர்ட் 50 லட்சத்துக்கு மேலன்னு போட்டிருக்கு, வீடியோ மெடிக்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல தோணும். அதுக்காக தான் சொல்றேன், ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து நீங்க எப்பயும் போல எம்எஸ்பியில போய் தான் பண்ணணும். அந்த வெறும் மெடிக்கல் ரிப்போர்ட் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து நீங்க வீடியோ மெடிக்கல் ரிப்போர்ட்டா கூட நீங்க வாங்கிக்கலாம். 50 லட்சத்துக்கு மேல போயிட்டா, 50 லட்சத்துக்கு உள்ள இருந்தா டெலி மெடிக்கல் எக்ஸாமினர் ரிப்போர்ட் கூட நீங்க வாங்கிக்கலாம். இதே பியூர் டேர்ம் பிளானா இருந்ததுன்னா irrespective ஆஃப் எஸ்யூசி வீடியோ எம்இஆர் வந்து கம்பல்சரிங்க. வீடியோ எம்இஆர் தான் நீங்க டேர்ம் பிளான் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும். மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்றீங்க, அதுல வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்டே இல்லைன்னா கம்பல்சரியா வீடியோ எம்இஆர் வேணும். பெர்சன் வித் டிசபிலிட்டி ஆர் இல்லிட்ரேட் பெர்சனா இருந்தா கண்டிப்பா நீங்க பிசிக்கல் எம்இஆர் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த டெலி வீடியோ எம்இஆர்லாம் பண்ண முடியாது. இதுல சில முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபோசல் வேர் ஒன்லி எஃப்எம்ஆர் இஸ் ரிக்வயர்ட் கேன் பி டன் த்ரூ எம்எஸ்பி த்ரூ டெலி எம்இஆர். திஸ் வில் சேவ் லாட் ஆஃப் டைம், ஏஜென்ட்ஸ் அண்ட் லைஃப் டு பி அஷ்யூர்ட். நான் முதலே சொல்லிட்டேன். இது நீங்க மெடிக்கல் மட்டும்தான் பண்ணணும், அவருக்கு எந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டும் இல்லை அப்படின்னா வீடியோ எம்ஐஆருக்கு வந்து இல்ல, சின்ன பாலிசி தான், வெறும் மெடிக்கல் மட்டும்தான் வருது அப்படின்னா வெறும் டெலி மெடிக்கல் கூட நீங்க பண்ணிக்கொள்ளலாம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான் திருப்பி கொடுத்திருக்காங்க. மெயில் ஆர்டர் பிசினஸ் வேர் ஒன்லி எஃப்எம்ஆர் இஸ் ரிக்வயர்ட் கேன் பி டன் த்ரூ வீடியோ எம்இஆர். திஸ் வில் இன்க்ரீஸ் தி மெயில் ஆர்டர் பிசினஸ் ஆஸ் life to be assured need not have to undergo medical examination at country of the residence. மெயில் ஆர்டர்ல ஸ்பெஷல் ரிப்போர்ட் இல்லாத கேஸுக்கு வீடியோ எம்இஆர் மட்டும் போதுங்கிறது அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரில அவர் எந்த மெடிக்கல் எக்ஸாமினுக்காக அவர் செலவு பண்ண வேண்டியதில்லை. இதனால நம்ம அதிகமா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து மெஜாரிட்டி ஆஃப் என்ஆர்ஐ ப்ரொபோசர் வில் சாட்டிஸ்ஃபை தி கிரிட்டேரியா ஃபார் என்எம்எஸ். ஏன்னா என்எம்எஸ் வந்து நிறைய என்ஆர்ஐ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், இன்ஜினியரு, மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் கன்சல்டன்ட், டாக்டர், லாயர், இன்ஜினியரா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வீடியோ எம்இஆர் மூலமாக நம்ம பெரிய பிசினஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறதான் இதில் உள்ள பாயிண்ட் நண்பர்களே. அப்ப இதுதான் முதல் கேள்விக்கான பதில். அடுத்து 2வது கேள்வி, சார்ட் 1 சார்ட் 2 எது எதுக்கு அப்படிங்கிறதுக்கு அதையும் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸ்பெஷல் மெடிக்கல் ரிப்போர்ட் ரூல்ஸ். ஸ்பெஷல் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் ஏஜ் அட் என்ட்ரி. ஏஜ் அட் என்ட்ரி வந்து லாஸ்ட் பர்த்டே. போன கிளாஸ்ல தான் இந்த கேள்வி வந்தது, லாஸ்ட் பர்த்டேனா என்ன, நியரர் பர்த்டேனா என்ன அப்படின்னு. லாஸ்ட் பர்த்டேனா கம்ப்ளீட்டட் பர்த்டே, அது வந்து கணக்குல எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 30 வயசு 11 மாசம் ஆயிருந்தா கூட அது 30 வயசு தான். அப்ப லாஸ்ட் பர்த்டே மட்டும்தான் ஸ்பெஷல் மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு நம்ம கணக்குல எடுத்துக்குவோம். டிபெண்டிங் அப்பான் ஏஜ் அட் என்ட்ரி, லாஸ்ட் பர்த்டே அண்ட் சம் அண்டர் கன்சிடரேஷன், ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆர் கால்டு ஆஸ் பெர் சார்ட் 1 ஆர் சார்ட் 2. சார்ட் 1 யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் 1 அப்ளிகபிள் ஃபார் லைஃப்ஸ்
who qualify under non-medical preferred and non-medical special. நான்-மெடிக்கல் ப்ரிஃபர்டு கேட்டகரியிலையோ நான்-மெடிக்கல் ஸ்பெஷல் கேட்டகரியிலையோ ஒருத்தர் தகுதி பெறுவாரு அப்படின்னா அவருக்கு நீங்க சப்போஸ் மெடிக்கல் பண்ண வேண்டிய நிலைமை வருது. ஏன் வரும்? நான்-மெடிக்கல் ப்ரிஃபர்ட்ல ஒருத்தர் எலிஜிபிள் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு எதுக்கு மெடிக்கல் வரப்போகுதுன்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு எதுக்கு மெடிக்கல் வரும்? அவர் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவரா இருந்தா மெடிக்கல் வரலாம். இல்ல அவரு ஓவர் வெயிட்டா இருக்காருன்னா மெடிக்கல் வரலாம். இல்ல அவருக்கு ப்ரீவியஸா ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தா மெடிக்கல் வரலாம். இல்ல அவருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா மெடிக்கல் வரலாம். அந்த மாதிரி மெடிக்கல் வரும்போது நீங்க பார்க்கக்கூடிய சார்ட் வந்து ஸ்பெஷல் 1 சார்ட்ல பார்க்கணும். இது வந்து நாட் அப்ளிகபிள் ஃபார் பிளான் 859 பிளான் நம்பர் 859 சரல் ஜீவன் பீமா அப்படிங்கிற அந்த டேர்ம் பிளானுக்கு இது அப்ளை இல்ல. 954 டெக் டேர்ம் ஆன்லைன்ல வந்து டேர்ம் பிளான் எடுப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் டெக் டேர்ம் அப்படின்னு சொல்றது. அந்த பிளானுக்கு இந்த சார்ட் அப்ளை ஆகாது. அண்ட் 955 ஜீவன் அமருக்கும் இந்த சார்ட் ஆனது அப்ளிகபிள் ஆகாது என்பதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து முக்கிய பாயிண்ட், applicable for lives up to age 60 and SUC up to 50 lakhs only. ஏஜ் 60க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி SUC 50 லட்சத்துக்குள்ள இருக்கணும். இந்த நான்-மெடிக்கல் ப்ரிஃபர்டு நான்-மெடிக்கல் ஸ்பெஷல் கேட்டகரியில வரணும் ஒண்ணு. அப்படியே வந்தாலும் அவங்க ஏஜ் வந்து 60க்குள்ள இருக்கணும். SUC 50 லட்சத்துக்குள்ள இருக்கணும். இருந்தா மட்டும்தான் சார்ட் 1 ஆனது அப்ளை ஆகும். இந்த ரூல் இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ட் 2 applicable for lives not covered under chart 1 and for life above 60 and SUC above 50. SUC above 50 போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சார்ட் 2 தான். அதே மாதிரி applicable for 954 955 டெக் டேர்ம் அண்ட் ஜீவன் அமர் பாலிசி 10 கோடி வரைக்கும் இந்த சார்ட் 2 ஆனது அப்ளை ஆகும். சார்ட் 1 அவங்களுக்கு அப்ளை ஆகாது முதல்ல சொல்லிட்டேன். இந்த சார்ட் 2வும் 10 கோடி வரைக்கும் அப்ளை ஆகும். 10 கோடிக்கு மேல போயிட்டா அது ஒரு தனி லிஸ்ட். நாட் அப்ளிகபிள் ஃபார் பிளான் 859 அதாவது சரல் ஜீவன் பீமாக்கு சார்ட் 2வும் அப்ளை ஆகாது. அப்ப சரல் ஜீவன் பீமாவுக்குனே ஸ்பெஷல் ரிப்போர்ட் தனி சார்ட் இருக்கு. அண்டர் ரைட்டர் ஹேஸ் தி டிஸ்கிரிஷன் டு கால் எனி அடிஷனல் ஸ்பெஷல் ரிப்போர்ட். மற்ற பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது சார்ட் 1னா என்ன, சார்ட் 2 எப்ப பார்க்கணும் அப்படிங்கறதா. சார்ட் 1 அப்படிங்கிறது என்ன எப்ப பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நண்பர் கேட்ட 2 கேள்விக்குமே முழுமையான எனது பதில சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் சார்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த வார கேளுங்கள் தரப்படும் பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். கேள்வி கேளுங்கள், கற்றுக்கொள்வோம், வளர்வோம். உங்களது கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443763311. ஒரு முகவர், ஒரு கேள்வியை கேளுங்க. எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு SBA, CEO ஆஃப் மதியே ஆயுதம் ட்ரைனிங் சென்டர். நன்றி நண்பர்களே, வணக்கம்.